Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. யாழ்ப்பாணத்துல தக்லைஃபை விட அதிக அளவுல மக்களால பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். உண்மையா? குறிப்பா இந்த திரைப்படத்தை நீங்க வெளியிட்ட நாள் அதுக்கு பர்டிகுலரா ஏதாவது காரணம் இருக்கா? இந்த தீப்பந்தம் அப்படின்ற ஒரு திரைப்படம் மூலமாக நீங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்ல வர்ற அரசியல் அப்படின்னா என்ன? உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய உறவுகளுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று தீப்பந்தத்தினுடைய எடிட்டர் நம்மோடு இருக்கிறார், திரு அருண் அவர்கள். தீப்பந்தம் திரைப்படம் தொடர்பில் நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம். தீப்பந்தம் அண்மையில் திரையிடப்பட்டிருக்கிறது, அதுவும் இந்தியாவில் திரையிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தீப்பந்தம் பற்றி சில செய்திகள் கேள்விப்படுறப்போ யாழ்ப்பாணத்தில் தக்லைஃபை விட அதிக அளவில் மக்களால் பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். உண்மையாகும்? கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரு போட்டியான ஒரு இதில் தான் இருக்குது. ரெண்டு படமுமே, ரெண்டு படத்துக்குமே ஆடியன்ஸ் அளவாக தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ சலிக்காமல் தான் போய் ஈக்குவலாக ரெண்டு படத்தையுமே சலிக்காமையே பார்த்துட்டே இருக்காங்க. குறிப்பாக ஈழ அதாவது சினிமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பார்வை எங்களுடைய மக்கள் மத்தியிலே, அதே போல் தென்னிந்திய சினிமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பார்வை இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இந்த ரெண்டு பேரும் ஈக்குவலாக வர்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. இது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, பார்வை வித்தியாசம் இருக்குன்றது உண்மை. ஆனால் இப்போ ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்துறன்றது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ தென்னிந்திய சினிமா இவ்வளோ காலமாக பழக்கப்பட்டு போன்னு தான் இருக்குது எல்லாருக்கும். ஏன்னா அது கிழமைக்கு கிழமை புதுசாக படம் வந்துகிட்டே இருக்க போகுது. இப்போ நாங்கள் செய்ய தொடங்க எங்களோட பக்கமும் அந்த வியூ வரப்போகுது, ஆட்கள் பார்க்க தொடங்க போகிறாங்க. ஸோ அதை பழக்கப்படுத்துறதுக்காக நாங்கள் திரும்ப திரும்ப செஞ்சோன்ட்ருக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பார்க்கப்படணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. தீப்பந்தம் அப்படின்ற அந்த திரைப்படத்துக்குரிய அந்த பெயர் காரணம், குறிப்பா அதுக்கான ஒரு காரணம் அப்படின்பது என்னவா இருந்தது? அந்த எப்பவுமே ஒரு டைட்டில் சூஸ் பண்ணும்போது அதுக்கான நிறைய ரீசன்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க எதுக்காக அந்த திரைப்படத்துக்கு, அதுவும் ஒரு முழு நில திரைப்படம், அதுக்கு தீப்பந்தம் அப்படின்னு ஒரு பேரை நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்க? இல்லை, கதை எழுதும்போது தலைப்பு முடிவு பண்ணல. அதுக்கு பிறகு நாங்கள் சில தலைப்புகளை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் ஒரு தலைப்பு தான் இந்த தீப்பந்தம். தீப்பந்தம்ன்ற விஷயம் ஒலிம்பிக் தீபம் என்ற அந்த கான்செப்டில் தான் நாங்கள் யோசிச்சுருந்தோம். அதாவது ஒரு தீபம் ஒவ்வொரு கைகளுக்கு மாறி மாறி கடைசியாக ஒரு இடத்த போய் சேரப்போகுன்றது தான். ஸோ அதே மாதிரி தான் இந்த கான்செப்டில், இந்த படத்தோட கான்செப்ட்லேயும் ஒரு விஷயம் இன்னொரு ஜெனரேஷனுக்கு கடத்தப்படுறன்ற விஷயம் தான் வரப்போகுது. ஸோ அதையும் இதையும் லிங்க் பண்ணி ஒரு தீப்பந்தம் அப்படின்ட்டு. நிச்சயமா. அதாவது ஈழத்தை பொறுத்த வரைக்கும், தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துல இந்த சுடர் அப்படின்ற ஒரு விஷயம் 2 நாட்களில் அந்த சுடர் ஏற்றப்படும். இந்த தீப்பந்தமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சுடராக தான் அந்த திரைப்படத்தை பார்க்குறப்போ ஃபீலாக இருந்துச்சு. அதே போல் படத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் டயலாக் இல்லாமலே போகிற போக்கில் சீனா, சில வார்த்தைகளா, சில பாடல்களா, பின்னால அந்த சீனுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களெல்லாம் பொதியப்பட்டிருந்தது. ஆஸ் ஒரு எடிட்டர் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? எடிட்டர்ன்றதை விட நான் திரைக்கதையில் இருந்தபடியாக எங்களுக்கு எந்தெந்த காட்சிகள் எந்தெந்த வசனத்தோட வரப்போகுது, என்னென்ன சொல்ல போகிறோன்றது முதலே ஒரு தெளிவாக இருந்தீங்க. அப்போ அதை நாங்கள் படம் எடுக்கப்படும் போதும் சரி, எடிட் டேபிளுக்கு வரும்போதும் சரி, அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ இது டிஸ்கஸ் பண்ணி செய்த விஷயந்தான். அதனால அதாவது நீங்க அந்த கதையினுடைய ஸ்கிரீன் பிளேக்குள்ளேயும் நீங்க இருந்ததால உங்களுக்கு அந்த எடிட் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய சிக்கலாகவும் சவாலாகவும் இல்லை. குறிப்பா இந்த திரைப்படம் ரொம்பவே குறுகிய காலகட்டத்தில் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி உங்களால முடிஞ்சது? அதுக்கு எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஆனா அந்த குறுகிய காலத்துல அத்தனை டிபார்ட்மெண்ட்டையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி ஒரு படத்தை வெளியில கொண்டு வர்றது அப்படின்றது எப்படி உங்களால முடிஞ்சது? படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷன் மிக முக்கியமான ஒன்று. அதிலேயே இப்போ நாங்கள் கதை திரைக்கதைன்றது எல்லாமே ரெடியாக இருந்துட்டுன்னா, ஸோ பின்னால் இருக்கிற அந்த குழப்பங்கள் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி ஆரம்பத்தில் இந்தந்த கேரக்டர் இவங்க தானே டிசைன் பண்ணி வச்சிட்டோம்னா ஷூட்டிங் டைம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பிறகு புதுசு ஆட் பண்ண வேண்டிய தேவையும் இருந்திருக்காது.
அதே மாதிரி இப்போ நாங்கள் பட்ஜெட் இது பண்ணி தான் ஏன்னா பண்ணோம். எல்லாருமே வந்து புதிய நடிகர்கள் தான் பெருசாக வந்து திரைக்கு, அதுவும் வந்து ஈழ சினிமாவுக்கு கூட பெருசா பரிச்சயமானவர்கள்ன்ற சில பேர் இருந்தார். மதிசுதா போன்றவர்கள்லாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம், நிறைய திரைகளில் பார்த்துருக்கோம். ஆனால் இவர்கள் எல்லாம் வைத்து ஒரு படத்தை வந்து இவ்வளோ குறுகிய நாளில் எடுக்கிறது அப்படின்றது ஒரு கொஞ்சம் கடினமான விஷயம். அதை நீங்கள் இப்படி பிளான் பண்ணி எல்லாத்தையுமே சரியா செஞ்சுட்டீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். முதலே சில அந்த முக்கியமான கதாபாத்திரங்களுக்கு வந்து என்ன மாதிரி வரப்போன்ற கதை வந்து தெளிவுபடுத்திட்டோம். அதே மாதிரி வசனங்களும் ஓரளவு முடிவு பண்ணித்தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அதை விட சில நாடக நடிகர்கள் அதில் இருக்காங்க படத்தில். அதை விட முக்கியமான கதாபாத்திரம் பண்ண வந்து தமிழருவி சிவகுமார் வந்து அவர் ஒரு தமிழ் ஆசிரியரால் பேச்சாளர். ஸோ அவருக்கு அந்த இது வந்து இயல்பாகவே வர தொடங்கியிருந்தது. ஸோ அது எங்களுக்கும் இன்னும் ஈஸியாக இருந்தது. அதை விட இன்னும் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தவர் வந்து ஏற்கனவே ஒரு தென்னிந்திய சினிமாவிலையும் நடிச்சிருந்தார். ஒரு படம் வந்து ரஜினிகாந்த் கூட ஒரு படம் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கும் அதில் பரிச்சயமான இதுகள் இருந்தது. அதை விட சின்ன சின்ன கேரக்டருக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை வச்சு அவங்க நடிக்க தொடங்கினாங்க. அப்புறம் நாங்கள் அதை மெருகட்டி இந்த மாதிரி இருந்தால் காணும், இந்த அளவுக்கு போதும்ன்ற மாதிரி செஞ்சிருந்தோம். நிச்சயமா இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபிலிம் ரோலில் தொடங்கி ஒரு ஃபிலிம் ரோல்லையே தான் அந்த படம் முடிகிற மாதிரியான சில காட்சி அமைப்புகள் இருந்திருக்கும். ஒரு தொடக்க புள்ளி ஒரு எங்கே தொடங்குதோ அங்கேயே முடிகிற மாதிரி இந்த ஒரு கதை கரு வந்து எப்படி உங்களுக்குள்ள உதயமாச்சு? இதுக்கு பிரதான காரணம் வந்து பூவன் மதீசன். அவர் தான் இந்த படத்தோட கதை எழுதியிருந்தார். இல்லை அவரோட ஐடியா வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன மாதிரி கடத்தப்படுறன்றதை வந்து சொல்லணுன்னாங்க. படம் முழுவதுமே பார்த்துருந்தீங்கன்னா ஓலைச்சுவடியில் ஆரம்பித்து டிஜிட்டலைஸ் வரைக்கும் அந்த 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 ப்ராசஸே இருக்கும், இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகுதுன்னு. ஸோ அந்த விஷயம் வந்து அவரோட ஐடியாவாக இருந்தது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் ஒர்க் பண்ண தொடங்கினாங்க. அப்போ ஒரு திரைக்கதை எழுதிக்க ஆரம்ப முடிவு முதலே ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அந்த சின்ன பிள்ளையோட கதை ஒன்று ஆரம்பத்தில் இருக்கும், படத்தோட ஆரம்பத்தில். அதுக்கு ஒரு முடிவாக வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணணுன்ட்டு அந்த இதை கொண்டு வந்து நாங்கள் கடைசியாக செகண்ட் ஹாஃபில் வர அந்த ட்விஸ்ட்டுன்றது வந்து அந்த முதல் காட்சியிலேயே சொல்லிடணுன்றதும் எங்களோட அந்த மைண்டில் இருந்தது. ஸோ அதை வந்து நாங்கள் லாஸ்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நிச்சயமா. அதாவது குறிப்பாக நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னு சொன்னால், இவர் மே 18 அப்படின்ற அந்த திகதியை வந்து வட்டமிடுறதும், அதே போல் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமும், அதே போல் இந்த தலைமுறை குழந்தைகள் அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து நீங்கள் ஆழமாக பதிவு செய்திருந்தீங்க. உண்மையாகவே இந்த ஒரு சிச்சுவேஷன் தான் ஈழத்தில் இருக்கா? ஏன்னா நாங்கள் பார்க்குறப்போ ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் இந்த வருடத்தில் நடைபெறுகிற 2 நிகழ்வுகள், மே 18 இருக்கட்டும், அதுக்கு பிறகு நடக்கிற நவம்பர் மாதத்தில் நடக்கிற அந்த நிகழ்வாக இருக்கட்டும், ஒரு திரளான மக்கள் கூட்டம் கூடுறதை நாங்கள் பார்க்குறோம். அங்கே நடக்கிற பல உணர்வு ரீதியான கலந்துரையாடல்களை, உணர்வு ரீதியான போக்குகளை எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் காட்டுற ஒரு 12 வயது குழந்தை, அவருடைய உணர்வு வந்து வேற மாதிரி ஒரு ஃபோன்ல விளையாடுற மாதிரியான ஒரு மனப்போக்கு, அது அந்த வயசுல அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த தலைமுறை பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? ஒரு தெளிவு அவங்களுக்கு கொடுக்கப்படலையா? என்ன ரீசன்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இளைஞர்களும் மாணவர்களும் இருக்கிறாங்க. அதை விட அது சம்பந்தமாக தேடி போகிறாக்களும் இருக்கிறாங்க, என்னென்ன நடந்தன்ற விஷயத்த படிக்கிறாக்களும் இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறத பொறுத்து தான் அந்த அவங்களோட அவங்களோட இருக்க போகுது. ஸோ அதுக்கு முதல் இருந்த ஆக்கள் தான் அதோட மிஸ்டேக்காக நான் சொல்லுவேன். ஸோ இது சொல்லி கொடுக்கலையன்றது வந்து அவங்களோட பிள்ளையாக தான் நான் சொல்லுவேன். அந்த படத்தில் வர அந்த சின்ன பிள்ளை கேரக்டருக்கு வந்து நாங்கள் அந்த ஒரு ஷாட்டில் தான் அந்த 3 கேரக்டரை நிற்க வச்சு அந்த ஷாட்டை வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டரை வந்து என்ன சொல்கிறது, அவரை மாதிரி ஒரு ஆளை நாங்கள் கிரியேட் பண்ணியிருந்தோம்னு தான் சொல்லுவேன். பட் அவங்கள மாதிரி தான் எல்லாரும் இருக்காங்களான்ட்டு இல்லை. நிச்சயமா. அதாவது ஒரு பாதுகாப்பு ரீதியான ஒரு பிரச்சனையும் இருக்கும் இல்லையா? ஒரு வரலாறை வந்து கடத்துறதுக்கு அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வாழ்கிறதோ இல்லை ஒரு கிழக்கு பகுதியில் வாழ்கிற ஒரு குழந்தைக்குமான இந்த வரலாறு சம்பந்தமாக அந்த 30 ஆண்டு கால வரலாறு சம்பந்தமான தெளிவுபடுத்தல் அப்படின்றது ரெண்டும் வந்து வித்தியாசமாக இருக்குது தானே? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொன்னால், இவங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்ல முடியும், எல்லாத்தையும் காட்ட முடியும், எல்லாத்தையும் பார்க்க முடியும், எல்லாத்தையும் பகிர முடியும். இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாவற்றையும் சொல்ல முடியாது, எல்லாவற்றையும் பார்க்க முடியாது, எல்லாவற்றையும் பகிர முடியாது. இந்த 2 குழந்தைகளினுடைய அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த விஷயத்தை கடத்தணும் அப்படின்னு தான் தீப்பந்தம்னே பேர் வச்சிருக்கிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த படத்துக்கு இந்த படமே வந்து
அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும். எதுவுமே வெளிப்படையாக சொல்லாமல் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த இன்சிடென்ட்ஸை எல்லாத்தையும் அந்த படத்தோட ஒரு கோர்வை மாதிரி போயிருக்கும். இதை பார்த்து கேள்வி கேட்க தொடங்குவாங்க. ஸோ அந்த கேள்வி தான் எங்களுக்கு அது கடத்துறதுல முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ இந்த விஷயத்தை இன்னொரு ஆள்கிட்ட கேட்குறாங்க, அப்பா அம்மாட்டையோ யார்டையோ கேட்க போகிறாங்கன்னா அதை வச்சு அவங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ இது இங்கே இலங்கையில் இருக்கிற ஆட்களுக்கு இது ஒரு இப்படி தான் இருக்கிறாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது அந்த பேரியர் இல்லை, இதுக்குள்ள தான் இருக்க போகிறோம்ன்றது இல்லை. இங்கே அதுக்கு ஒரு கட்டுப்பாடு ஒன்று இருக்குது. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயே தான் அந்த திரைப்படத்தை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. பல காட்சிகள் இப்போ சில பேருக்கு அது புரியவும் செய்யாது இல்லையா? இப்போ ஒரு குழந்தை ஒரு கேள்வி கேட்கணும்னு சொன்னால் அது ஏற்கனவே அது சார்ந்த ஒரு அறிவு இருக்கணும். இப்போ நீங்க ஒரு இடத்துல ஒரு வரிகள் ராஜாவாக இருந்தாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல், அந்த பாடலுக்கு பின்னணியில வருது ஒரு முள்ளிவாய்க்கால் 2009 முள்ளிவாய்க்காலினுடைய அந்த எனக்கு தெரிஞ்சது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல இருக்கிற முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி நினைக்கிறேன். அந்த தூவி சார்ந்த ஒரு பெயர் பலகையோ ஏதோ அப்படி காட்டும் போது அது ஒரு செகண்ட்ல போகுது. அதை தெரிஞ்சவர்களுக்கு தான் ஓ இது இப்படி இங்க இடத்துல இருக்கு, இதை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்போம். ஆனா அந்த குழந்தைகள் இது கேட்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது உன்னிப்பான ஒரு இதாக தான் இருக்கணும். அந்த படம் பார்க்க இப்படி இருந்தால் அது கேள்வி கேட்பாங்கன்றது இருக்குது. அதை விட நாங்கள் அந்த புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறோம்டா, இப்போ அவங்க கேள்விப்படாத ஒரு விஷயத்த நாங்கள் சொல்கிறோம்டா அதை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. இல்லைன்னா இது சம்மந்தமே இல்லாத ஒரு காட்சி அதில் வருதுண்டா, இது ஏன் இங்கே வருதுன்ற ஒரு சந்தேகம் உண்டு. ஸோ அதுலேருந்து கூட கேள்விகள் எழலாம்னு நான் நினைக்கிறேன். எழலாம். அதாவது அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கான ஒரு கேள்விகள் உருவாகிற இடத்துல தான் நிறைய விஷயங்கள் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. கேள்விகளை உருவாக்கணும்னு சொல்லி ஒரு திரைப்படத்தை நீங்க உருவாக்கியிருக்கீங்க. குறிப்பா இதை கடந்து பல விஷயங்களை அங்க நீங்க சொல்ல வர்றீங்க. கதாநாயகனுடைய அப்பா கதாபாத்திரம் ஒவ்வொரு முறையும் அந்த சிவா என்று சொல்லப்படுகிற அந்த ஐயாவை சந்திக்கிறப்போ ஒவ்வொரு நிகழ்வுகள் பத்தி சொல்லுவார். அந்த நிகழ்வுகளை நீங்க எந்த அடிப்படையில வச்சீங்க? நான் இதுக்கு போயிட்டு வந்தேன் ஐயா, நான் இங்க போனேன் ஐயா, நான் பொங்கு தமிழுக்கு போனேன் ஐயா அப்படின்னு ஒவ்வொரு தருணத்திலையும் அவர்கிட்ட உரையாடும் போதெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போவார். இது நீங்க எதுக்காக வச்சிருந்தீங்க அந்த இடத்துல? இது அந்த எந்தெந்த குறிப்பிட்ட ஆண்டில் நடக்குன்ற விஷயம் நாங்கள் தெளிவுபடுத்தோம். நாங்கள் எழுதியெல்லாம் போடலை. இந்த வருஷத்துல இது நடக்குதுன்றது நாங்கள் எழுதி போடலை. அதில் நடந்த இன்சிடெண்ட்டை வச்சுட்டு இது இந்த டைம் தான் நடந்தது என்று ஆடியன்ஸுக்கு சொல்லணும். அது காட்சியாலேயே சொல்லிடலாம்ன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நாங்கள் அப்படி கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் நிச்சயமா, அதாவது நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அது இப்போ கேள்வியாக இந்த இடத்துல வருது. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு அந்த ஆண்டு கால பகுதியில் அங்கே வாழ்ந்தவங்களுக்கு அது தெரியும், அது எந்தெந்த நிகழ்வு எந்தெந்த காலங்களில் நடந்தது அப்படின்னு சொல்லி. குறிப்பாக இந்த திரைப்படத்தை நீங்கள் வெளியிட்ட நாள், அதுக்கு பர்டிகுலராக ஏதாவது காரணம் இருக்கா? அந்த நாள் எப்போ அதை சொல்லுங்கள். மே 31 வெளியிட்டிருந்தாங்க. அது நூலக எரிப்பு நாள்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் தெளிவுபடுத்தப்படலைன்னு நினைக்கிறேன். 31 அப்படின்னு ஆக்சுவலி 31ஆம் தேதி கலவரங்கள் எல்லாம் தொடங்குது. அந்த கலவரங்கள் தொடங்கி 1ஆம் தேதி தான் அந்த நூலக எரிப்பு அப்படின்றது நடக்குது. இந்த கலவரங்கள் எல்லாம் ஒரு பயங்கரமா நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அந்த நூலக எரிப்பு நடக்குது. நீங்க அந்த படத்திலேயே நீங்க அப்படிதான் சொல்லியிருப்பீங்க. அந்த மக்கள் எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, வந்ததுக்கு பிறகு லைப்ரரியும் எரிச்சு போட்டாங்களாம்டா அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த இடத்துல வரும். எனக்கு தெரிஞ்சு நீங்க தெளிவாக தான் அதில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சேன். சில விஷயங்கள் எல்லாம் இந்த படத்தோட கோ இன்சிடென்டா கூட பொருந்தி இருக்கும் இல்லையா? அப்படி ஏதாவது நீங்க நினைக்காமலே இதெல்லாம் இப்படி இதுக்கேற்ற மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா? நான் நினைக்கிறேன் பேரொற்றுமைகள் சில வேலை அப்படி அமைஞ்சிருக்கும். எங்களுக்கு சிவகுமார் அப்படின்ற அந்த பெயர் எங்களுக்கு அந்த நோக்கம் இருந்திருக்காது. நான் பார்த்ததுக்கு பிறகு ஆக்கள் இவரோட சம்மந்தப்படுது இல்லை இந்த இன்சிடென்ட் சம்மந்தப்படுது சொல்லிக்க எங்களுக்கு அது இருந்துச்சு. மேபி பேர் அந்த இதுல ஒரு முக்கியமான இதா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க அந்த சிவகுமார் அப்படின்ற அந்த பெயர் நீங்க நீங்களா இதுதான் அப்படின்னு சொல்லி வைத்ததில்லை. அறிவிச்சோலை அப்படின்ற பேரும் நீங்க வச்சதில்லை. அது பிறகு இதயச்சந்திரன்ற ஒரு பேர் இருந்தது, அதுக்கும் சம்பந்த குறைவு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எல்லா பேரும் ஏதோ ஒரு வகையில ஒரு போராட்டத்தோட சம்பந்தப்பட்ட மிக மிக முக்கியமானவர்களுடைய பேரா அமைஞ்சிருது. சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னா, ஒரு படைப்பு தனக்கான தேவைய அது அடுத்த காலத்துக்கு நீங்க ஒரு படைப்பை சரியா செய்வீங்கன்னு சொன்னா அது அதுக்கான விஷயங்களை அதுவாகவே எடுத்துக்கொள்ளுமா, உள்வாங்குமான்னு சொல்லி. மேபி இந்த இடத்துல உங்களுடைய படைப்பு
அந்த காலத்துக்கு என்ன தேவையோ அதை உள்வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நடிச்ச அந்த கதாபாத்திரம், அந்த சிவகுமார் கதாபாத்திரம் நடிச்சவரோட பேர் கூட சிவகுமார். ஆமா, சிவகுமார் தான். நிச்சயமா. அதுக்கு பிறகு வந்துட்டு முக்கியமான விஷயங்கள் தான் நம்மளுடைய ஆவணங்கள் தொடர்பில் மிக முக்கியமான ஒரு செய்தியை நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த ஆவணங்கள் தொடர்பில் நீங்க வேற ஏதாவது ரிசர்ச் பண்ணியிருக்கிறீங்க? இப்ப யாழ்ப்பாண நூலகம் நிறைய பேர் நான் நேர்காணல் செய்யும் போது நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, யாழ்ப்பாண நூலகம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு யாழ்ப்பாணத்தானோட வீடுமே நூலகமாத்தான் இருந்தது. அப்படி ஒவ்வொரு வீடுகள்ல நிறைய எரிஞ்சு போனது, அந்த கலவரங்கள்லயா இருக்கட்டும் அல்லது போரால இருக்கட்டும், நிறைய புத்தகங்கள் இல்லாம போனது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதான் எங்களுடைய அந்த ஒரு இனத்தினுடைய தொன்மையோ அல்லது வரலாறு அப்படின்றத அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல இந்த ஆவணங்கள் எப்படியான ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அது இப்போ ஒவ்வொரு விஷயம், இப்போ நீங்களும் இப்போ காய்ச்சி கொண்டதுக்கு கூட ஒரு வீடியோ அவுட்டாக வரப்போகுது. அந்த விஷயம் கூட இன்னொரு டைம் பார்க்கும்போது இந்த டைமில் இப்படி ஒரு விஷயத்தை பற்றி காய்ச்சிருக்கிறாங்கன்றதே ஒரு ஆவணம் தான். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அந்த காலத்தில் எழுதப்பட்ட கதைகளோ இல்லை வரலாற்று நிகழ்வுகளோ அது இன்னொரு இடத்துக்கு போகுதுண்டா நீங்கள் அதை பாதுகாத்து தான் வச்சுருக்கணும். அதுக்கு வேறு வழியும் இல்லை. ஸோ அப்போ அதை எழுதி தான் வச்சுருந்தாங்க. அதுக்குரிய அடுத்த தலைமுறையை கடத்துறதுக்குன்ற விஷயமா அவங்க யோசிச்சிருப்பாங்களே எனக்கு தெரியல. ஆனால் அதை எழுதி வைக்க இப்போ ஓலைச்சுவடின்றது எவ்வளோ காலம் இருக்கும் அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த மாதிரி இது அது முதலே அவங்களுக்கு எங்களுக்கு இந்த இது அறிவு இருந்துச்சுன்னா மேபி இன்னும் கொஞ்சம் பாதுகாத்திருக்க முடியுன்றதுக்கு. மற்றபடி புத்தகங்கள்ன்றது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம்தான். அது இப்போ நாங்கள் இப்போ எங்களோட இது மட்டும் இல்லை, வெளியில் நடக்கிற விஷயங்களை கூட புத்தகங்கள் மூலம் தெரிஞ்சு கொள்கிற இதுகள் இன்னும் போயிட்டுருக்கு. இணையதளத்தை தாண்டி புத்தகங்கள் மூலம் வாரது இன்னும் கூட அறிவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. அது புத்தகங்கள் எல்லாம் ஒவ்வொரு அணுகுண்டு படிக்கும்போது ஒவ்வொரு முறையும் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. அடுத்து முக்கியமாக இந்த திரைப்படத்தில் பல காட்சி அமைப்புகள் இருந்தாலும் நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் எடிட் பண்ணும்போது இந்த காட்சி அமைப்பு ரொம்பவே பிரமாதமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன காட்சி அமைப்பு? எடிட் நீங்கள் ஒளிப்பதிவுன்னு பார்க்க போனீங்கன்னா ஒரு அந்த கிணறுல விழுற சீன் ஒன்று இருக்கும். அந்த சீனும் அதுக்கு பிறகு வர ஒரு என்ன ஸ்டண்ட் மாதிரி ஒரு கல்லறிகிற ஒரு இன்சிடெண்ட், அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, எனக்கு எடிட் பண்ணும்போது ஓகே, நான் ஷூட் பண்ணும்போது நான் இருந்தேன், நான் எடிட் பண்ணும்போது அது ஒரு இதாக இருந்துச்சு. நான் எடிட் பண்ணி முடித்த அப்புறம் எனக்கு இது டச் ஆகுதோ இல்லை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்னால் இன்னும் கனெக்ட் ஆக முடியுது, ஒரு எமோஷனலாக இருக்குண்டா எனக்கு அந்த ரிவீல் ஆகிற எல்லோரும் அந்த ஃபிலிம் ஸ்ட்ரிப்பை தூக்கி ஒவ்வொரு கேரக்டரும் பார்க்குற ஒரு ஷாட், அது நாங்கள் அப்படி தான் பார்க்க போகிறாங்கன்னு பிளான் பண்ணலை. ஷார்ட் அப்படின்னு தான் டிசைட் பண்ணேன். இப்படி ஃபிலிம் ஸ்ட்ரிப் எடுத்து இப்படி பார்ப்பாங்க, ஃபிலிம் ரோல் எடுத்து பார்ப்பாங்கன்னு தான் நினச்சிருந்தோம். ஸோ அதை ஒவ்வொரு இடத்துல வேறு காலகட்டத்தில் நடக்கிற சீன் அது ஒவ்வொன்றையும் வச்சுட்டு அது ஆர்டரில் அந்த மியூசிக்கோட பார்க்க அது எனக்கு ஒரு திருப்தியான ஒரு ஃபீல் ஒன்று இருந்தது. அது நல்லா இருந்துச்சு. நீங்கள் ரசித்த இடம், இந்த இசை அப்படின்றது இந்த படத்தில் எந்தெந்த இடத்துல எல்லாம் பூவன் மதீசன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்க? மேபி அந்த வில்லன் ரிவீல் லாஸ்ட்டில் ஒரு வயலின் வச்சு ஒரு வயலின் ஸ்ட்ரிங் உண்டு, அந்த இடம் அதுதான் நாங்கள் ட்ரெய்லரில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த இது எனக்கு இதாக இருந்துச்சு. அதை விட ஸ்டார்டில் இந்த வெறும் சைலன்ஸை மட்டுமே கொண்டு போனது கூட எனக்கு பிடிச்சிருந்தது பர்சனலாக. அதாவது எந்த சத்தமும் இல்லை, அந்த எஸ்எஃப்எக்ஸ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மட்டும் வச்சு அந்த டைம் போயிருந்தது. அதுலேயே நாங்கள் முதல் 15 நிமிஷத்துலேயே என்னென்ன விஷயம் பின்னால் வரப்போன்றதை சின்ன சின்ன இதாக ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஆரம்பத்திலேயே அந்த மாநகர நூலகம் அப்படின்னு ஒரு தொடங்குறதும், ஃபைல் வைக்கிறதும், கிணறு சீன், இப்போ லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் வரப்போன்றதுக்காக அந்த கஞ்சி குடிக்கிற சீனும். ஸோ அது எல்லாமே நாங்கள் பொறுமையாக தான் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அதில் மியூசிக் எதுவும் வேணாமண்டும் முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ அது சைலண்டாக இருந்தது கூட ஒரு அழகாக இருந்துச்சு. நிச்சயமாக. அதை சில இடங்களில் இசை நிசப்தமாக இருக்கும்போது அது கூட ஒரு இசையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய நிறைவான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தீப்பந்தம் அப்படின்ற ஒரு திரைப்படம் மூலமாக நீங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்ல வர்ற அரசியல் அப்படின்னா என்ன? ஓகே, அரசியல்னு இல்லை, இது ஒரு வரலாற்றை இன்னொரு அடுத்த தலைமுறை கடத்துறதுதான் விஷயம். இதில் நாங்கள் எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்றது உண்டு.
அதை பற்றின கேள்விகளை நீங்கள் கேட்டு அதை பற்றி தெரிஞ்சு கொள்றதுன்னு உண்டு. அதை விட நீங்கள் ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கிறது கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறோன்றது தான் இந்த படத்தோட நோக்கமாக இருந்தது. மேபி இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு மெசேஜாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிச்சயம். அதாவது எந்தெந்த இடத்துல எவ்வளோ எவ்வளோ விஷயங்களை கொடுக்கணுமோ, ஒரு ஒரு கொமெடி வேணுமோ அந்த கொமெடி அங்கே இருந்தது, சில சிரிப்புகள் இருந்தது, அதே போல் சில சோகங்கள், அதே நேரத்தில் சில வரலாறுகள், பல இடங்களில் குறியீடுகள். அந்த குறியீடுகள் எல்லாமே வந்து புரிந்து கொண்டாலே அந்த 30 வருட காலத்துக்கான வரலாறு அப்படின்றது என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். அதான் நான் நினைக்கிறேன், ஒரு 70 வயது தாத்தாவை வச்சுக்கொண்டு ஒரு 30 கால அரசியலையும் வரலாறையும் நீங்கள் இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஒரு படத்தை பற்றி நாங்கள் பேச தொடங்குறோம் அப்படின்னு சொன்னாலே அந்த படம் வந்து தன்னுடைய வேலைகளை வந்து சரியாக செய்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுபோல் இந்த படம் பற்றி நிறைய பேர் நிறைய பேசணும். புலம்பெயர்ந்த நாடுகள்லையும் வந்து நிறைய பேருக்கு இந்த படம் போய் சேரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா சில வரலாறுகளை வந்து எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் அது அப்படியே மக்களினுடைய மனோபாவத்தில் அது எப்படி இருக்கோ அப்படி வந்து பதிவு செய்திருக்கிறீங்க. உங்களுக்கும் இந்த தீப்பந்தம் படக்குழுவினருக்கும் வந்து வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த நேர்காணல் எனக்கு வழங்கினவங்களுக்கும் எனது நன்றி. Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி. முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.